வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம சூப்பரா சோயா வச்சு காரசாரமா ஒரு மசாலேதார் சுக்கா பண்ணலாமா? இந்த புரோட்டீன் ரிச் சுக்காவை நீங்க சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம். இந்த சுக்கா பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல நீங்க ரெடி பண்ணிடலாம். ஒரு பொடியை மட்டும் ட்ரையா ரோஸ்ட் பண்ணி நீங்க பொடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சுக்கா ரொம்பவே குவிக்கா ரெடி ஆயிடும். இந்த சோயா சுக்கா நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மசாலா பொடி ரெடி பண்ண போறோம். அதுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கணும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். தனியா கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணா போதும். அடுத்ததா இதுல மசாலா சாமான்லாம் சேர்த்துக்க போறோம். அரை துண்டு அளவுக்கு நம்ம பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துட்டு லைட்டா ஒரு பெரட்டிட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு பொடியா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் 2 கப் சோயா யூஸ் பண்ண போறேன். அதுக்கு இந்த அளவுக்கு பொடி கரெக்டா இருக்கும். அடுத்ததா நம்ம பொடி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சோயா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா உப்பு போட்டு 2 கப் அளவுக்கு சோயா சேர்த்துட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு ஸ்குவீஸ் பண்ணி சோயாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சுடுதண்ணியில் சோயா போட்டதுக்கு அப்புறம் 1 to 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு குக் ஆயிடும். 3வது ஸ்டெப்பா இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து அசம்பிள் பண்ண போறோம். கொஞ்சமா அரை கப் வர அளவுக்கு திக் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை பொடிப்படியா நறுக்கிட்டு இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் சொட்டை பண்ணிக்கோங்க. யூஸ்வலா சுக்கால பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் சேர்ப்பாங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஈஸியா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும்தான் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலயே ஒரு பெரிய தக்காளியை சாப் பண்ணிட்டு இதுல சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளி வெந்து குழஞ்சு வரணும். கரண்டி வச்சு நீங்க மசிச்சிங்கனாலே உங்களுக்கு தக்காளி குழஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பழுத்த சிவப்பு தக்காளியை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதுலயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி குழையணுங்க. தக்காளி குழையிற வரைக்கும் அப்படியே வதக்கிட்டே மசிச்சு விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தக்காளி குழஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்க சோயாவெல்லாம் இதுல சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த மசாலா மிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா சோயாவில் அழகாக கோட்டானோ. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே நான் வெங்காயத்துக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ சோயாவுக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். சோயாவுக்கு பதிலாக வெஜ் சுக்கா பண்ணுறதுக்கு நீங்கள் மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுக்கானா பேசிக்கலி ட்ரை, பட் இதை நீங்கள் நல்லா ட்ரையாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா செமி கிரேவி மாதிரி சர்வ் பண்ணலாம். பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அரை கப் அளவுக்கு ஃபர்ஸ்ட், அதாவது திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது ஃப்ளேம் லோல இருக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. அப்போதான் பச்சை வாசனை எல்லாமே போகும். 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா சோயா தேங்காய் பால் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மிக்சர் மறுபடியும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். 3 to 4 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆயிடும். என்னதான் வெளியில சுக்கா ட்ரை ஆனாலும் சோயாக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜூசியா இருக்கும். கடைசியா ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. சாதத்து கூடயும் சாப்பிடலாம், இல்லைன்னா பராட்டா ரோட்டிக்கெல்லாமும் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்டர் மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணலாம். சோயா வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய இந்த சோயா பெப்பர் சுக்கா ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.